வணக்கம் மக்களே, வெல்கம் டு வில்லேஜ் அரோமா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலர்ஃபுல்லான ஒரு ஃப்ரூட் பிளாட்டர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, ஃப்ரூட்ஸை எப்படி கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பார்ட்டி பண்ணுற இடத்துல ஹோல் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பீங்க, அதை யாருமே கட் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. ப்ளஸ் இப்போ சம்மர் டைம் போயிட்டுருக்கு, வீட்டில் நிறையா ஃப்ரூட்ஸ் வாங்கி வைப்பீங்க, ஆனால் கிட்ஸ் வெட்டி சாப்பிட ஒரு சோம்பேறித்தனம், ஒரு லேசினஸ். அதனால் அவங்களுக்கும் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பப்பாயா. எந்த ஒரு ஃபுட் பிளாட்டருக்குமே பப்பாயா ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா ப்ளட் ப்யூரிஃபிகேஷன். அழகாக இந்த மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக 4 குவார்ட்டர் வெஜ்ஜஸாக விட்டுங்க. உள்ளே இருக்க சீட்ஸ் எடுத்துகிட்டு ஸ்லைஸ்டு நல்லா கொஞ்சம் திக் ஸ்லைஸாக போடுங்க. ஏன்னா பப்பாயா மெல்ட் ஆகும் இல்லையா, அழகாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து கேன்ட்லூப் ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு, கேன்ட்லூப் வந்து எப்பயுமே மோர் வாட்டர் கண்டென்ட், மோர் ஃபைபர், வெயிலுக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதே மாதிரி இதையும் வெஜ்ஜஸ் வெட்டிட்டு அழகாக அது பக்கத்துலேயே அடிக்கணும். அடுத்து ரெட் ஆப்பிள் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ண வேணாம். ரெட் ஆப்பிளில் ஸ்கின் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும், அதுதான் ஹெல்த்து, குட் ஃபார் ஹெல்த். கிறிஸ்பி க்ரன்ச்சி ரெட் ஆப்பிள். அடுத்து வந்து ட்ராகன் ஃப்ரூட் வாங்கியிருக்கேன். ட்ராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்லெஸ்ஸு, அட் த சேம் டைம் வந்து மோர் ஃபைபர் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கிட்ஸ் கண்டிப்பாக இதை சாப்பிடணும். பாருங்கள் எப்படி பீல் பண்ணணும்னு பாருங்கள். ஒரு பொட்டு வாட்டர் கூட ட்ராப் ஆகாமல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் அழகாக பிளாட்டரில் அடிக்கலாம். அடுத்து வந்து கிவி வந்து மோர் க்ரீன்ஸ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும், குட் ஃபார் ஹெல்த்து, ஃபைபரு. சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாம், ஹார்ட் பேஷண்ட் சாப்பிட்லாம். அழகாக இந்த மாதிரி பீல் பண்ணி ஸ்லைஸ் பண்ணுங்கள். அதையும் இந்த மாதிரி அடிக்கிக்கோங்க. மேங்கோ சீசன் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளின்னு சொல்லுவோம். பங்கனப்பள்ளி மேங்கோ வாங்கியிருக்கேன், சீசனல் ஃப்ரூட்ஸு. அழகாக ஒரு பொட்டு ஜூஸ் கூட வெளியே வராமல் அழகாக ஸ்கின் ரிமூவ் பண்ணி அதையும் வெட்டி ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. கிரேப் ஃப்ரூட். இந்த ஃப்ரூட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரில் சொல்லுவாங்க கிரேப் ஃப்ரூட்னு. அழகாக பீல் பண்ணி ஸ்லைஸ் அடிங்க. அழகாக ரவுண்ட் ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் வெளியே போகாது. ஒரு கார்னரில் அழகாக வச்சிட்டிங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து கலிஃபோர்னியா ஆரஞ்சு அழகாக அதே மாதிரி ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஸ்லைஸ் வெட்டிக்கோங்க. அதையும் ஒரு கார்னரில். சிட்ரஸ் எல்லாம் ஒரு கார்னரில் அடிக்கிங்க. பியர்ஸும் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய ஒன்று தான். டெய்லியும் பியர்ஸ் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பியர்ஸ். USA ப்ளம்ஸ் வாங்கிட்டு அழகாக ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருங்க. சிக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரூட் சிக்கு, பட் பீல் பண்ணி சாப்பிட கூச்சப்படுங்க. இந்த மாதிரி பீல் பண்ணிட்டு குவார்ட்டர் வெஜ்ஜஸாக விட்டுங்க. 4 சீட்ஸ் தான் இருக்கும் உள்ளே. பட்டிங்கன்னா அழகாக பாருங்கள், சீட்ஸ் அதிலேருந்து வந்துடும், ஜூஸ் வெளியே போகாது. அடுத்து ஸ்ட்ராபெரிஸ் மேலே இருக்க லீவ்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் குவார்ட்டர் வெஜ்ஜஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆக இந்த மாதிரி அழகாக ஒரு கார்னரில் அடிக்கிட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். அடுத்து பொமோகிரனேட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹீமோகுளோபினுக்கு நல்லது, வயிற்றுக்கு, எம்டி ஸ்டொமக்கு நல்லது. பாருங்கள் பொமோகிரனேட் எப்படி பீல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அழகாக காட்டியிருக்கேன். பாருங்கள் ஒரு பொட்டு ஜூஸ் கூட கீழே இருக்காது, பாருங்கள் அழகாக பீல் பண்ணியிருக்கேன். கிட்ஸ் பார்த்து சாப்பிடுங்க இந்த மாதிரி. அடுத்து வந்து இது வந்து அல்ஃபோன்ஸான்னு சொல்லுவோம். மேங்கோ ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்லைஸ் வெட்டி ஸ்மார்ட் ஒரு கார்னிஷ் பர்பஸ்க்காக அப்படியே மேலே வச்சுக்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா டேஞ்சரின் 2ஆக வெட்டிட்டு உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஜூஸை எல்லா ஃப்ரூட்ஸ் மேலேயும் நான் புழிஞ்சு வரேன். எதுக்காகனா ஃப்ரூட்ஸ் வந்து பிளாக் ஆகாமையும் இருக்கும், இந்த சிட்ரஸ் ஸ்வீட்னஸ் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பாருங்கள் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் வச்சுட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். பிளாட்டர் பார்க்கவே ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு பிளாட்டர் வச்சிங்கன்னா ஃப்ரூட்ஸு எல்லோரும் சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் மக்களே, நீங்களும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஃப்ரூட் பிளாட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன் உங்களுக்கு நான் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் வச்சேன்னா, இந்த ஃப்ரூட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபைபர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வழக்கமாக இப்போ வாட்டர்மெலன், பைனாப்பிள், பனானா இந்த மாதிரிலாம் வைக்காமல் இந்த ஃப்ரூட் பிளாட்டர் செட் பண்ணியிருக்கேன். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது, கிட்ஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை உங்களுக்கு வாட்டர்மெலன் வேணும், சீசனல் ஃப்ரூட்ஸ், சப்போஸ் இப்போ வந்து பாம் ஃப்ரூட், நொங்கு சீசன், ஜாக் ஃப்ரூட் சீசன், இதெல்லாம் வாங்கி வைக்கணுனாலும் வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சும்மா ஆரஞ்சு ஸ்க்யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு மேலே நீங்கள் ஹனி ஊற்றலாம், சாப்பிட்டு நட்ஸு போடலாம், ரோஸ்டட் நட்ஸு. இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணலாம். நான் ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்துருக்கேன். இதை காட்டுங்க, கிட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணி பீல் பண்ணி எப்படி சாப்பிட்றது ஃப்ரூட்ஸாக விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் வில்லேஜ் அரோமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ ஸோ மச்.